வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. ஸோ நம்முடைய அகாடமியில் உங்களுக்கு அடுத்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் யூனிட் நம்பர் 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் கீழே இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்ம செலக்டிவாக தான் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் பொறுத்தளவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஓஎஸ் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானது டெட்லாக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூலிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே கேட்கலாம். ஸோ அது மாதிரி ஷெட்யூலிங்கில் பொறுத்தளவு ஏகப்பட்ட ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுலேருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க் கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு சில முக்கியமானது மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். So which of the following best describe the role of a linker in system software? ஸோ ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் பொறுத்தளவு லிங்கரோடைய மெயின் ஒர்க் என்ன? ஏன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே நமக்கு ஐடியாஸ் இருக்கும். ஸோ கம்பைலர் அண்ட் இன்டர்ப்ரெட்டர் அண்ட் ஆல்சோ லிங்கர் இதெல்லாமே நம்ம வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருப்போம். ஸோ இதில் முக்கியமானது கம்பைலர் அண்ட் இன்டர்ப்ரெட்டர் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய லிங்கருக்கு மெயின் ஒர்க்கு. ஏன்னா லிங்கர் நார்மல் இது சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல் தான். இதோடைய மெயின் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ப்ரோக்ராமில் ஏதாவது எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸு அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மெமரி ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நம்ம அலோகேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிங்கருங்கிறத நம்ம உள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ முக்கியமானது லிங்கர் பொறுத்தளவு ஸோ ஆப்ஜெக்ட் ஃபைலை அது எடுத்து இது பண்ணுறது தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். தென் அதே மாதிரி லிங்கர் பொறுத்தளவு 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் அண்ட் நம்பர் 2 டைனமிக். ஸோ எதர் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் ரெண்டுமே நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோடை நம்முடைய எக்ஸ்ட்ரா லைப்ரரி ஃபைல்ஸ் அதெல்லாம் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே இது பண்ணுறோம். ஸோ அதை பொறுத்தளவு இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இட் கம்பைன்ஸ் ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் இன்டு எ சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ மெனி ஃபைல்ஸ் இருந்தாலும் சரி எல்லா ஃபைலையும் நம்ம ஒரே ஃபைலாக ரன் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை சேஞ்ச் பண்ணுறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிங்கரை யூஸ் பண்ணுறோம். எஸ், ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்ஸ் ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் இன்டு எ சிங்கிள் மாடியூல். So normally a linker it takes 1 or more object file generated by the compiler or assembler. அப்போ either compiler or assembler ஒர்க் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு EXE ஃபைலை மாற்றி தான் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த லிங்கரை உள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஜென்ரேட்டட் பை த கம்பைலர் ஆர் அசம்பிளர் அண்ட் கம்பைன்ஸ் தம் இன்டு எ single executable file. And also during the linking process it resolves the simple references, so like function and variable names, so between the modules or assign some of the memory addresses and sometimes linking in the library function. அது மாதிரி without linking a program separately compiled some part of the it cannot interact properly. ஏன்னா கம்பைலங்கிறது நம்ம என்ன சோர்ஸ் கோட் எழுதுகிறோமோ அதை மட்டும்தான் ப்ராப்பராக கம்பைல் பண்ணுமே தவிர அதில் நம்ம எக்ஸ்ட்ரா மாடியூலோ இல்லை பேக்கேஜஸோ இல்லை மெத்தட்ஸோ நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக லிங்கர் வேணும். ஏன்னா லிங்கர் லிங்க் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கம்பைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? So a loader in contrast it loads the executable file into memory and prepare it for execution. So loader பொறுத்தளவு ஃபைனல் அவுட்புட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நம்முடைய ரேமில் ஒர்க் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறது தான் நம்ம லோடர் கொண்டு வரோம். ஸோ கம்பைலர் வரணும், தென் அதுக்கப்புறம் லிங்கர், தென் அதுக்கப்புறம் லோடர். ஓகேங்களா? அது மாதிரி கம்பைலர் பொறுத்தளவு ஸோ இது டிரான்ஸ்லேட் ஹை லெவல் கோடு டு ஸோ மிஷின் லெவல் கோட். ஸோ என்ன இதாக இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் மிஷின் லெவல் கோடாக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கை இந்த கம்பைலர் பார்க்குது. வெனவர் அசம்பிளர் பொறுத்தளவு நமக்கே தெரியும் அசம்பிளி லெவல் லாங்குவேஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம் மிஷின் லெவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு we have to use the assembler. And also the syntax checking is done by the compiler, not for linker. ஸோ லிங்கர் பொறுத்தளவு சின்டாக்ஸ் செக்கிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. லிங்கர் பொறுத்தளவு ஒன்லி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சோர்ஸஸ் நம்முடைய ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் லிங்கருக்கு. ஸோ தே நமக்கு என்னது நார்மலாக அந்த சின்டாக்ஸ் செக் பண்ணுற ஒர்க் எல்லாமே கம்பைலர் ஒர்க்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். the contrast of the deadlock, so which of the following is not one of the Kaufman conditions? ஸோ நார்மலாக காஃப்மன் கண்டிஷன்ஸ் பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே தியரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ 4 விதமான கண்டிஷன்ஸ் இதில் இருக்குது. 4மே நம்ம பார்க்கணும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட்டு, தென் அதே மாதிரி நோ ப்ரியாம்ஷன்,
அது மாதிரி சர்க்குலர் வெயிட். ஸோ 4 கண்டிஷன்ஸுமே உண்டு. வென்னவர் எப்போ இந்த 4 கண்டிஷனுமே அக்கர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா டெட்லாக் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஏதாவது டெட்லாக் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 4 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து டெட்லாக்லேருந்து நம்ம வந்து அதை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நார்மலாக வந்துட்டு ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸ் தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா சோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டரை பொறுத்தளவு என்னவாக இருக்கும், ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு பிரிண்ட் கொடுத்தா என்னவாக இருக்கும், தே மஸ்ட் பி வெயிட். எப்போ வரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பிரிண்டிங் எல்லாம் முடிஞ்சால் தான் நம்ம அடுத்து வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது அப்படின்னா இட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இதே இது ஹோல்ட் அண்ட் வெயிட் பொறுத்தளவு சப்போஸ் என்னது அது ஒரு ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு ரிசோர்ஸஸ்க்காக வந்து வெயிட் பண்ணுது. ஒரு ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி அதுக்கிட்ட ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, பட் அந்த ப்ராசஸ் வந்து இன்னொரு ஒரு ரிசோர்ஸை வெயிட் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P1 அண்ட் P2 2 ப்ராசஸ் வச்சுக்கோங்க. இப்போ P1 கிட்டேயும் வந்து ரிசோர்ஸஸ் 1 இருக்குது, அதே மாதிரி வந்து P2 கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் 2 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் 2 வந்து ரிசோர்ஸஸ் 1க்கு வெயிட் பண்ணுது, அதே மாதிரி இந்த ப்ராசஸ் 1 வந்து ரிசோர்ஸ் 2க்கும் ப்ராசஸ் 2 வந்து ரிசோர்ஸ் 1க்கு வெயிட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது, ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உள்ள முடியாது, ரைட்? ஸோ அப்போ என்னவா இருக்குது, ப்ராசஸ் 1 வந்து ரிசோர்ஸ் 2க்கு வெயிட் பண்ணுது, அட் த சேம் டைம் வந்து ப்ராசஸ் 2 வந்து ரிசோர்ஸ் 1க்கு வெயிட் பண்ணுது. அப்போ மாறி மாறி என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு ப்ராசஸுமே வந்து அதுங்கிட்ட ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு மற்ற ரிசோர்ஸுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஹோல்ட் அண்ட் வெயிட். இதே இது நோ ப்ரியாம்ஷன் பொறுத்தளவு வந்து நம்ம எந்த ஒரு ரிசோர்ஸை நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்து அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. அந்த ப்ராசஸே வாலண்டியராக வெளியே வந்தால் தான். தட் மீன்ஸ் எப்போ வாலண்டியராக வெளியே வரும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து அது வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தட் த கான்செப்ட் ஆஃப் நோ ப்ரியாம்ஷன். தென் அதே மாதிரி சர்க்குலர் வெயிட் பொறுத்தளவு சேம் நம்ம அந்த ஹோல்ட் அண்ட் வெயிட் பார்க்குற மெத்தட் மாதிரி தான். பட் இங்கே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ஒரு செயின் ஃபார்மேட்டில் வந்து உள்ளே இருக்கும். அப்போ நார்மலாக வந்து P1 வந்து P2க்கு வெயிட் பண்ணும், P2 வந்து P3க்கு வெயிட் பண்ணும், P3 வந்து P4க்கு வெயிட் பண்ணுது, அகைன் P4 வந்து P1க்கு வெயிட் பண்ணுது. அப்போ இங்கே என்னவா இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் அடுத்த ப்ராசஸ் வந்து வரக்கூடிய ரிசோர்ஸஸுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் டு பி அ சர்க்குலர் வெயிட் கான்செப்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கே ஆன்சர் தெரியுது. ஸோ ஆன்சர் வந்து சி தான் வந்து, ஏன்னா மற்ற மூணுமே உள்ளே இருக்குது. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், சர்க்குலர் வெயிட் அண்டு நோ ப்ரியாம்ஷன். ஸோ காஃபன் கண்டிஷன்ஸ் பொறுத்தளவு இந்த இடத்துல நோ ப்ரியாம்ஷன் அப்படின்னு இருக்கணும், பட் நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ப்ரியாம்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ த ஆன்சர் சி தான் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ த 4 கண்டிஷன்ஸ் பொறுத்தளவு ஒன்று மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட்டு, ஸோ நோ ப்ரியாம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். ஓகே. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பொறுத்தளவு ஸோ அட்லீஸ்ட் 1 resources must be held in a non-shareable மோடாக இருக்கணும். அதே மாதிரி ஹோல்ட் அண்ட் வெயிட் பொறுத்தளவு a process hold at least 1 resources and is waiting to acquire some of the additional resources. So no preemption பொறுத்தளவு the resources cannot be forcibly taken from a process, they must be released voluntarily. That means அந்த process முடிஞ்சு வெளியே வருது. Then அதே மாதிரி circular weight, so it is a chain of the process of each weight. ஓகேங்களா? Third question பாருங்கள். So in the demand paging, what happens when the required page is not in memory? ஸோ நார்மல் நமக்கே தெரியும் டிமாண்ட் பேஜிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து வென்னவர் நீடு நமக்கு வந்து நீடு எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த என்டையர் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ என்டையர் ப்ராசஸ்லேயே வந்து நமக்கு வேணுங்கிற மெமரியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெக்வயர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டிமாண்ட் பேஜிங் அப்படின்ருக்கு. ஸோ நார்மல் டிமாண்ட் பேஜிங் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்டு, வென்னவர் ரெக்வயர்டு, நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒர்க் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இந்த அப்போ நார்மலாக வந்து ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் தான். ஏன்னா டிமாண்ட் பேஜிங் பொறுத்தளவு எப்போயுமே MMUங்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஏ மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ஸோ அப்போ நார்மலாக வந்துட்டு இந்த என்டையர் ப்ராசஸே வந்து டூரிங் தி எக்ஸிக்யூஷன் என்டையர் ப்ராசஸ்லேயே வந்து உங்களுக்கு மெமரி வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது சப்போஸ் நம்ம ரெக்வயர் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து மெமரியில் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன எரர் வரும்னா டிஃபால்ட்டாக பேஜ் ஃபால்ட் எரர் தான் வரும். அப்போ வாட் இஸ் த மீனிங், இட் இஸ் இன்வாலிட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்வாலிட் 0வாக இருக்கு மீன்ஸ் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், பேஜ் நாட் இன் மெமரி, அந்த பேஜ் வந்து மெமரியில் இல்லைன்னு வரும். ஓகேங்களா?
ஸோ த பேஜஸ் ஆர் லோடட் இன் த மெமரி ஒன்லி வென் நீடட். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேஜ் எதுவும் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா, அல்லது ஒரு பேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, we have to use some of the பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம். ஓகேங்களா? அப்போ நார்மலாக நீங்கள் டிமாண்ட் பேஜிங் பொறுத்தளவு வென்எவர் நீட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி வந்துட்டு ஸோ எப்பப்பெல்லாம் அந்த டிமாண்ட் பேஜிங் பொறுத்தளவு நம்ம தேவைப்படக்கூடிய அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து மெமரியில் இல்லை அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா பேஜ் ஃபால்ட்டு தான் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ பேஜ் ஃபால்ட் அக்கருங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டிமாண்ட் பேஜிங் the pages of a process are loaded into memory only when they are needed during the execution, that is it reducing the memory usage. So if a process tries to access a page that is not currently in the main memory means the CPU trigger a page fault. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து பேஜ் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்வாலிட் ஈக்குவல் டு 0, எய்தர் வேலிட் ஆர் இன்வாலிட், தட் இஸ் அந்த பர்டிகுலர் பேஜ் இருக்குது இல்லை இருந்தால் இட் இஸ் வேலிட் ஈக்குவல் டு 1, இல்லைன்னா இன்வாலிட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ திஸ் காசஸ் தி OS டு பாஸ் தி ப்ராசஸ் அண்ட் லொக்கேட் தி ரெக்வயர்டு பேஜ் ஆன் disk, it bringing it into the memory, that is possibly replacing the another some of the page or another memory. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா some of the replacement policy or page replacement algorithm வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ the thrashing it refers to excessive the paging activity due to some of the insufficient memory, so which slows the performance but does not happen immediately on the page fault. Page fault வந்த உடனேயும் வந்து உங்களுக்கு thrashing வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. whenever நமக்கு எப்பப்பெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் அட் டைம் மட்டும் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த thrashing அப்படிங்கிறது வரும். ஸோ எடுத்தோடனே மெமரியில் வந்து அந்த பேஜ் இல்லைன்னா உங்களுக்கு பேஜ் ஃபால்ட் தான் வந்து ஃபஸ்ட் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ a segmentation error is unrelated on paging. It occurs when accessing the memory outside a process allocated the segment. ஸோ அப்போ நார்மலாக ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் பேஜ் ஃபால்ட் அக்கர் தான். ஸோ த்ரெஷிங் ஸ்டார்ட்ஸ் இமீடியட்லிங்கிறது கிடையாது, செக்மெண்டேஷன் எரர் இஸ் த்ரோன் அதுவும் கிடையாது, த OS டெர்மினேட் த ப்ராசஸ் அதுவும் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் about the process scheduling. ஸோ ப்ராசஸ் ஷெடியூலிங் பொறுத்தளவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷெடியூலிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ எந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பொறுத்தளவு எது இன்கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங், FCFS ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் ஷெடியூலிங் அண்ட் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், அது மாதிரி SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு ஷெடியூலிங், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஷெடியூலிங் பற்றி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஷெடியூலிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்போ நார்மலாக OS தான் டிசைட் பண்ணுது ஸோ விச் ப்ராசஸ் வில் கெட் த CPU. அப்போ வந்து நார்மலாக எந்தெந்த ப்ராசஸ்க்கு எப்போ CPU வந்து அலோகேட் பண்ணணுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த OS மூலமாக உங்களுக்கு என்ன இருக்குது ஷெடியூலிங் வந்து வரிசையாக அடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆர்டர் ஆஃப் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இந்த ப்ராசஸ் ஷெடியூலோட மெயின் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட் மேக்ஸிமைஸ் த CPU யூட்டிலைசேஷன். ஸோ மேக்ஸிமைஸ் த CPU utilization and also throughput and some of the responsiveness. ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ்ங்கிறது நம்ம நார்மலாக இமீடியேட்டாக வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். அது மாதிரி சிங்கிள் கோராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஒன் ப்ராசஸ் தான் ஒர்க் ஆகும். மல்டி கோராக இருந்தால் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து உள்ளே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து இருக்குது. லாங் டேர்ம் ஷெடியூலர், மீடியம் டேர்ம் ஷெடியூலர் அண்டு ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஸோ லாங் டேர்மாக இருக்குங்கிறது ஜாப் ஷெடியூலிங் அந்த மாதிரி இருக்கும். மீடியம் டேர்மாக இருக்கிறதெல்லாம் ஸ்வாப்பிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஷார்ட் டேர்மாக இருக்கிறதெல்லாம் வந்து CPU ஷெடியூலிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரியாம்டிவ் அண்டு நான் ப்ரியாம்டிவ். ஸோ ஏன்னா நம்ம ஏகப்பட்ட இடங்களில் அந்த ப்ரியாம்டிவ் அண்டு நான் ப்ரியாம்டிவ் வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக ப்ரியாம்டிவ் பொறுத்தளவு இந்த OS வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை விட்டு நம்ம இது பண்ணுறது. இதுவே வந்து நான் ப்ரியாம்ஷனாக இருக்குது அப்படின்னா அதுவே வந்து ஒன்று வாலண்டியராக வெளியேறணும், அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக டெர்மினேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ ப்ரியாம்ஷனாக இருந்தால் OS என்ன பண்ணுது அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே நார்மலாக நான் ப்ரியாம்ஷன் ஆர் நான் ப்ரியாம்டிவாக இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் அதுவே வந்து க்ளோஸ் ஆனதான் உண்டே தவிர யாரும் ஃபோர்ஸ் பண்ணி முடிக்க முடியாது. அப்போ நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு சப்போஸ் ப்ரியாம்ஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக ப்ரியாம்டிவ் ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவுண்ட் ராபின் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா SJF மெத்தடு, அது மாதிரி ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், இது எல்லாமே வந்து ப்ரியாம்டிவ்லே வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரியாம்டிவ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் FCFS மெத்தடு,
அதே மாதிரி எஸ்ஜேஎஃப் மெத்தடு, அதே மாதிரி வந்து ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் வந்து பார்க்கணும். ஸோ நார்மலாக ப்ரையாரிட்டி ஷெடியூலில் இட் கனாட் பி ப்ரியாம்டிவ் அப்படின்னு இருக்கு. அது வந்து தப்பு. ஏன்னா வந்து ஸோ நார்மலாக ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அது வந்து ப்ரியாம்டிவாகவும் இருக்கலாம், நான் ப்ரியாம்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் கெனாட் பி ப்ரியாம்டிங்கிறது தப்பு. அது ப்ரியாம்டிவும் இருக்கலாம், நான் ப்ரியாம்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து C தான். ஸோ ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் இட் cannot be preemptive. So the priority scheduling can be implemented in both preemptive and non-preemptive forms. So in preemptive forms பொறுத்தளவு the scheduling it is a running process. It can be interrupted if a higher priority process arrive. ஸோ எப்போது அதிகமான ஒரு ஹை ப்ரையாரிட்டி ஒரு ப்ராசஸ் வரும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ப்ரியாம்டிவாக மாறிக்கும். இதுவே இஃப் நான் ப்ரியாம்டிவ் ஸோ ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் the currently running process continues until the completion work. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வர்ற மாதிரி. பட் ரவுண்ட் ராபின் இட் யூசஸ் த ஃபிக்ஸ்டு டைம்ஸ் ஸ்லைசஸ் டு கிவ் ஈக்குவல் CPU டைம். ஏன்னா நம்ம ரவுண்ட் ராபின் மெத்தடை பொறுத்தவரை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஸ்லைசஸ் வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கொடுக்குறோன்னா ஈச் ப்ராசஸ் என்ன செய்யும் அந்த செகண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ த ரவுண்ட் ராபின் யூசஸ் த ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லைசஸ் டு கிவ் ஈக்குவல் CPU டைம் டு ஆல் த ப்ராசஸ் இட் அவாய்டிங் த ஸ்டார்வேஷன் பட் வித் சம் கண்டெக்ட் ஸ்விட்ச் ஓவர்ஹெட். அப்போ ஒவ்வொரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஹை ப்ரையாரிட்டி இது உள்ளே வரும்போது அதை வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்போ ரவுண்ட் ராபின் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி FCFS பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் இட் கேன் காஸ்ட் த கன்வே எஃபெக்ட். தட் மீன்ஸ் வேர் ஷார்ட் ப்ராசஸ் வெயிட் ஃபார் தி லாங் ஒன். அப்போ சின்ன சின்ன ப்ராசஸ் என்ன செய்யணும், ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அது வரைக்கும் சின்ன சின்ன ப்ராசஸ் வந்து தே மஸ்ட் பி வெயிட். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம என்னது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வுங்கிறத நம்ம இது பண்ண முடியாது. அது மாதிரி SJF பொறுத்தளவு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் எய்தர் ப்ரியாம்டிவ் தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட் ஆர் நான் ப்ரியாம்டிவ் மோட். ஸோ ஆன்சர் வந்து ஸோ இது நம்ம இந்த 4 இதில் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டு. அண்ட் ஸோ 5th ஒன் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் தியர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து டெட்லாக் பொறுத்தளவு எப்போ அக்கறாகும் அப்படின்னா 2 or more ப்ராசஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து அடுத்த ப்ராசஸ்க்காக ரிசோர்ஸ் வந்து வெயிட் பண்ணும்போது வந்து டெட்லாக் வந்து உங்களுக்கு அக்கறாகுது. ஸோ முக்கியமானது வந்து ப்ரிவென்ஷன் பொறுத்தளவு நம்ம நார்மலாக வந்து அதுக்குன்னு ஒரு சில அல்கோரிதம்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து உள்ள இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி அல்கோரிதம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா, லைக் பேங்கிங் அல்கோரிதம் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெட்லாக் வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஒன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோங்கிறது நம்ம டெட்லாக் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிகாஷனாக வந்து எல்லா இதுவும் பண்ணுறது. டிடெக்ஷனுங்கிறது ஒன்ஸ் நம்ம வந்து டெட்லாக் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணி அதை நம்ம அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன்ஸ் ABCDயில் ஸோ ப்ரிவென்ஷன், அவாய்டன்ஸ், டிடெக்ஷன், ரெக்கவரின்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து டிடெக்ட் டெட்லாக் ஆஃப்டர் இட் அக்கர்ஸ் அண்ட் ரெக்கவர்ஸ். நம்பர் 2 வந்து டைனமிக்லி எக்ஸாமின்ஸ் ரிசோர்ஸஸ் அலோகேஷன் டு அவாய்ட் சம் ஆஃப் தி அன்சேஃப் ஸ்டேட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்சேஃப் ஸ்டேட்டாக இருக்கும்போது தான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து டெட்லாக்ங்கிறது வருது. ஓகேங்களா? இட் என்ஷூர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் காஃப்மெண்ட் கண்டிஷன்ஸ் நெவர் ஹோல்டு. அண்ட் ஆல்சோ 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட் தி ப்ராசஸ் ஆர் ரீக்ளைம்ஸ் ரிசோர்ஸஸ் டு தி பிரேக் ஆஃப் டெட்லாக். ஸோ இந்த 3rd பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். ஏன்னா வந்து இட் என்ஷூர் அட்லீஸ்ட் ஒன் காஃப்மெண்ட் கண்டிஷன் நெவர் ஹோல்டு. எங்கே பார்த்தோம் அப்படின்னா டெட்லாக் ப்ரிவென்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்போ நார்மலாக A வந்து 3. ஸோ A வந்து 3ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் Aலே இருக்குது, ஆப்ஷன் Dலே இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவாய்டன்ஸ் வந்து பார்க்குறோம். அப்போ நார்மலாக வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, லைக் அது அவாய்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓகேவா, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம். அதே மாதிரி டிடெக்ஷனுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், தென் உள்ள வந்து ரெக்கவரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ ரெக்கவரி பொறுத்தளவு வந்து டெர்மினேட் த ப்ராசஸ் ஆர் ரீக்ளைம் த ரிசோர்ஸஸ். அப்போ ரீக்ளைம் பண்ணி அந்த இதை நம்ம இது பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டு பிரேக் தி டெட்லாக் தான் வந்து ரெக்கவரிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போ D வந்து 4, அப்போ A வந்து 3, D வந்து 4னா ஆப்ஷன் A தான் கரெக்டு. ஸோ அப்போ B வந்து 2, இது கரெக்டு. C வந்து 1, ஸோ C வந்து 1, A வந்து 3 அண்ட் D வந்து 4. ஸோ அப்போ நார்மலாக வந்து ஒன்று என்னவாக இருக்குது, ப்ரிவென்ஷன் பொறுத்தளவு இட் என்ஷூர் அட்லீஸ்ட் ஒன் காஃப்மெண்ட் கண்டிஷன் நெவர் ஹோல்டு. அதே மாதிரி அவாய்டன்ஸ் பொறுத்தளவு டைனமிக்லி எக்ஸாமின் த ரிசோர்ஸஸ் அலோகேஷன் டு அவாய்ட் சம் ஆஃப் த அன்சேஃப் ஸ்டேட். அப்போ அன்சேஃப் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஈவன் தான் நம்ம அவாய்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இட் காசஸ் டு தி
டெட்லாக். ஓகேங்களா? அதே மாதிரி டிடெக்ஷன் பொறுத்தளவு டிடெக்ட் டெட்லாக் ஆஃப்டர் இட் அக்கர்ஸ். ஏன்னா நம்ம அக்கறை ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் அக்கறாவுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து ப்ரிகாஷன், அது வேறு. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அப்போ ஒன்று வந்து டெட்லாக் ப்ரிவென்ஷன் பொறுத்தளவு இட் என்ஷூர் தட் ஒன் ஆர் மோர் காஃப்மேன் கண்டிஷன்ஸ் வந்து உள்ளே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த காஃப்மேன் கண்டிஷன்ஸ் 4 வார்த்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஆம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். ஸோ நார்மலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தளவு டெட்லாக் பொறுத்தளவு இந்த 4 கான்செப்ட் எப்பயுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டெட்லாக் அவாய்டன்ஸ் பொறுத்தளவு இட் செக் த ஈச் ரெக்வஸ்ட் டு என்ஷூர் த சிஸ்டம் இட் ஸ்டே இன் த சேஃப் ஸ்டேட். அப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து சேஃபான ஸ்டேட்டில் தான் இருக்கா. அப்போ ஈவன் தோ அது எப்பப்பெல்லாம் அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அப்போல்லாம் என்ன மீனிங், டெட்லாக் வந்து அக்கறாக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் அதே மாதிரி வந்து அதை நம்ம ஒன்ஸ் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் அலோஸ் சம் ஆஃப் தி சிஸ்டம் டு என்டர் தி டெட்லாக் பட் டிடெக்ட் இட் த்ரூ தி அல்கோரிதம்ஸ் லைக் த ரிசோர்ஸஸ் அலோகேஷன் கிராஃப். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அந்த டெட்லாக்கை வந்து டிடெக்ட் பண்ணி அது எய்தர் ப்ரியாம்ப்டிவ் ரிசோர்ஸஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸை நம்ம டெர்மினேட் பண்ணி முடிச்சுட்டு நியூ ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன் டைப் ஆஃப் சொல்யூஷன் மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி ரெக்கவரி பொறுத்தளவு இட் இன்வால்வ் சம் ஆஃப் தி டெர்மினேட்டிங் ப்ராசஸ் ஆர் ப்ரியாம்ப்டிங் த ரிசோர்ஸஸ் டு சால்வ் த டெட்லாக். அண்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் த டிமாண்ட் பேஜிங். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ஏன்னா வென்எவர் நீட் உங்களுக்கு என்னவா இருக்கும், அந்த இடத்துல வந்து டிமாண்ட் பேஜிங் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ எந்த இடத்துல டிமாண்ட் பேஜிங் வருதோ அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கான பேஜ் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஈவன் தோ இன்கேஸ் நம்ம லோட் பண்ணக்கூடிய பேஜோ நம்ம கேட்கக்கூடிய பேஜோ வந்து அதில் மெமரியில் இல்லை அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு என்னவாகும், பேஜ் ஃபால்ட் வந்து அக்கறாகும். அப்போ நீங்கள் பேஜ் ஃபால்ட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ரீக்ளைம் பண்ணுறதுக்கோ ரெக்கவரி பண்ணுறதுக்கோ வி ஹவ் டு யூஸ் சம் ஆஃப் த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம். அதுவுமே நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நார்மலாக இங்கே இருக்க 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் ஆர் லோடட் இன்டு த மெமரி ஒன்லி வென் நீடட். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அந்த பேஜஸ் பொறுத்தளவு மெமரி தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து அதை லோட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ கண்டிஷன் ட்ரூ. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இட்ஸ் நாட் ஏ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பேஜ் ஃபால்ட் அக்கர்ஸ் வென் ஏ பேஜ் இஸ் நாட் இன் மெயின் மெமரி. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும். அது மாதிரி பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது டிசைட் விச் பேஜ் டு ரிமூவ் வென் த மெமரி இஸ் ஃபுல். ஸோ அதுவுமே கரெக்டு. ஆல் பேஜஸ் ஆஃப் ஏ ப்ராசஸ் மஸ்ட் பி லோடு இன்டு மெமரி பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட். ஸோ இது எல்லாமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல் த பேஜஸ் ஆஃப் ஏ ப்ராசஸ் இட் மஸ்ட் பி லோடு இன்டு மெமரி பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட். அது அந்த அளவுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து எப்பப்போ ரெக்வயர்டு இருக்கும், ஏன்னா பேரே வந்து டிமாண்ட் பேஜிங். அப்போ ரெக்வயர்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பேஜை லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம லோட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து கான்செப்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் டி தான். ஸோ ஆல் த பேஜஸ் ஆஃப் ஏ ப்ராசஸ் இட் மஸ்ட் பீன் கிடையாது. வென்எவர் நீடட் இருந்தால் மட்டும் நம்ம டிமாண்ட் பேஜ் ஏற்பட்டால் மட்டும் நம்ம அந்த பேஜை வந்து மெமரியில் லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? So the demand paging is a memory management technique where the pages are loaded into the RAM only when required during the program execution. It reducing initial load time and also memory usage. அப்போ இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைனமிக் மெமரி லொகேஷன், டைனமிக் இதை ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இஃப் த ரெக்வயர்டு பேஜ் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த மெயின் மெமரி மீன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல பேஜ் ஃபால்ட் வரும். பேஜ் ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம் யூஸ் பண்ணி அதை நம்ம ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? So this contrast with a pure paging where all the pages may be loaded before the execution கிடையாது. ஸோ அது மாதிரி some of the page replacement algorithm like before LRU and optimal replacement determine which page should be removed from the memory when it is full. அப்போ மெமரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த கண்டென்ட் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்கிறத நம்ம உள்ளே சொல்லணும். ஓகேங்களா? ஸோ the statement all the pages must be loaded before the execution startங்கிறது தான் ஃபால்ஸ். ஓகேங்களா? Then 7th one பாருங்க, assertion and reason. So the deadlock it can occur only if all 4 Kaufman conditions are satisfied simultaneously. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் Kaufman conditions பொறுத்தளவு 4 இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஆம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். அப்போ இந்த 4 கண்டிஷனை வந்து ஒரு பர்டிகுலர் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெட்லாக் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ தான். அசர்ஷன் வந்து ட்ரூ. ஓகேங்களா?
பட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் பிரேக்கிங் எனி ஒன் ஆஃப் த காஃபன் கண்டிஷன்ஸ் வில் கேரண்டி டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஏன்னா வந்து 4 கண்டிஷன்ஸ் இருந்தால் டெட்லாக் வந்து உங்களுக்கு இதாகுது. அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், டெட்லாக் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அசர்ஷனும் கரெக்டாக இருக்குது, ரீசனுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ. ஓகேங்களா? போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ. பட் நம்ம அந்த அசர்ஷனுக்கான ரீசன் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோமா? ஓகேங்களா? ஏன்னா மேலே என்ன இருக்குது, டெட்லாக் கேன் அக்கர் ஒன்லி எப்போ அக்கர் ஆகுதுன்னா காஃபன் கண்டிஷன்ஸ் வந்து இது பண்ணுறப்ப அக்கர் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது அது பிரேக் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த காஃப்மன் கண்டிஷன் நம்ம வந்து திரும்ப பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த நாளையுமே எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரியாம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். ஓகேங்களா? ஸோ ஆல் த 4 மஸ்ட் ஹோல்டு த சைமல்டேனியஸ்லி ஃபார் எ டெட்லாக் டு அக்கர். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இட் அலோவிங் த ப்ரியாம்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் ப்ரிவென்டிங் த ஹோல்ட் அண்ட் வெயிட் வில் ரிமூவ் தி பாசிபிலிட்டி ஆஃப் சர்க்குலர் blocking. Okay, so this principle guides deadlock avoidance and prevention strategies in the operating system. So இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக உள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு 8th ஒன் பாருங்க. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் CPU scheduling steps in the correct order for handling a new process arrival in the preemptive priority. அப்போ preemptive ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் பொறுத்தளவு என்னவாக இருக்கணும், ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராசஸ் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் பண்ணி, சப்போஸ் ஒரு ஹை ப்ரையாரிட்டி இது வந்து உள்ளே வருது அப்படின்னா இருக்கிற ப்ராசஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ ப்ராசஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக கான்செப்ட்டு. ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், கம்பேர் நியூ ப்ராசஸ் ப்ரையாரிட்டி வித் கரண்ட்லி ரன்னிங் ப்ராசஸ். அப்போ ஃபஸ்ட்டு கரண்ட்டாக ஒன்று வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நியூ ப்ரையாரிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். நம்பர் 2 பாருங்கள், அட்மிட் நியூ ப்ராசஸ் இன்ட்டு ரெடி கியூ. நம்பர் 3 பாருங்கள், இஃப் ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராம்ப்ட் இட் கரண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டிஸ்பேச் த CPU டு செலக்டட் ப்ராசஸ். அப்போ வந்து ஆக்சுவலாக 1 2 3 4ல் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நியூ ப்ராசஸ் வந்து உள்ளே அட்மிட் ஆகணும். ஸோ அப்போ வந்து அந்த 2 தான் ஸ்டார்டிங். ஸோ ஏசி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அது உள்ளே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உள்ளே ரன் ஆகிக்கிட்டு இருக்க ப்ராசஸோடு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ 2க்கு அப்புறம் 1. ஸோ 2க்கு அப்புறம் 1, தென் அதுக்கப்புறம் அது எது ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கோ அதுதான் இப்போ வந்து கரண்ட் ப்ராசஸாக மாறிட்டு நம்ம அதை வந்து இப்போ செலக்டட் ப்ராசஸாக மாற்றி நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான், 2 1 3 4. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பெல்லாம் வந்து ப்ரியாம்ப்டிவ் பொறுத்தளவு இட் அட்மிட் நியூ ப்ராசஸ் இன் த ரெடி கியூ, கம்பேர் த ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரியாம்ப்ட் இஃப் நெசசரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டிஸ்பேச் CPU. அப்போ when a new process arrives in a preemptive priority scheduling system, it first enter the ready queue. அதுக்கப்புறம் the scheduler then compare its priority with the currently running process. Then அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா if the new process has higher priority means அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலி the scheduler dispatches the CPU to the highest priority process in the queue. ஸோ இதான் வந்து ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு நியூ ப்ராசஸ் அட்மிட் ஆகணும், ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணணும், அதில் எது ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? அண்டு 9th ஒன் பாருங்கள். ஸோ இன் ஏ ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் சிஸ்டம் தி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இஸ் கால்குலேட்டட் ஃபார் 3 ப்ராசஸ் வித் அரைவல் டைம் ஆஃப் 0. ஸோ அதில் உள்ள பாருங்கள் 3 ப்ராசஸ் இருக்குது, P1 P2 P3. P1உடைய பஸ்ட் டைம் வந்து 10 ms, P2உடைய பஸ்ட் டைம் வந்து 5 ms அண்டு P3உடைய பஸ்ட் டைம் வந்து 8 ms. இப்போ நம்ம ஆக்சுவலாக இது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 2க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ப்ராசஸ் 1க்கு செகண்ட் ப்ரையாரிட்டி அண்டு ப்ராசஸ் 3க்கு வந்து தேர்டு ப்ரையாரிட்டி. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா P2 தான் ஒர்க் ஆகும். ஆமாம் தானே? ஃபஸ்ட்டு வந்து P2 வந்து ஒர்க் ஆகுது. P2வில் பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து 0, இதோடைய டைம் வந்து 5 ms. அப்போ 0 to 5 வரைக்கும் P2 ஒர்க் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஒர்க் ஆகுதுன்னா வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து P1க்கு. அப்போ P1 எவ்வளோ டைம் ஒர்க் ஆகுதுன்னா 10 ms. அப்போ 5ல் ஆரம்பித்து 15 வரைக்கும் இந்த P1 வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். தேர்டு ப்ரையாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா P3, இதனுடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 ms. அப்போ எங்கேருந்து 15 to
23 வரைக்கும் P3 ஒர்க் ஆகும். அப்போ இப்போ என்னவாயிருச்சு, 3 ப்ராசஸுமே வந்து ஒர்க் ஆகி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் வெயிட்டிங் டைம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா P2 உடைய வெயிட்டிங் டைம் என்ன, ஏன்னா P2 எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அது எதுக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. அப்போ அதனுடைய வெயிட்டிங் டைம் வந்து 0. இப்போ P1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த 5 செகண்ட்ஸ் வந்து P1 வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகுது. அப்போ P1 உடைய வெயிட்டிங் டைம் வந்து 5 ms. அதுக்கப்புறம் P3, ஓகேங்களா? ஸோ P3 வெயிட்டிங் டைம் வந்து 15 ms. ஏன்னா P2 ஒர்க் ஆகி முடிஞ்சுட்டு அப்புறம் P1 முடிஞ்சுட்டு அப்புறம் தான் P3 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதனுடைய டைமிங் வந்து 15. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மூணையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். 0 + 5 + 15, அப்போ 20 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 20 டிவைட் பை 3 அப்படின்னா சம்திங் 6.79 சம்திங் வரும். நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 7 msங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நியர்லி கொஞ்சம் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர், 7 ms. ஸோ ஆன்சர் வந்து பி, 7 ms. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்கோ அது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது, தென் அதுக்கப்புறம் அடுத்த ப்ரையாரிட்டி, தென் அதுக்கப்புறம் அடுத்த ப்ரையாரிட்டி. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டிங் டைம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராசஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 0 ms, 5 ms அண்ட் 15 ms மூணையுமே ஆட் பண்ணி 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கிடச்சிருது. ஓகேங்களா? தென் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஏ டிஸ்க் இட் ஹேஸ் an average seek time of 5 ms and a rotational latency of 4 ms. If the data transfer time per request is 2 ms, what is the average time to service a request? அப்போ நார்மலாக ஒரு டிஸ்க் பொறுத்தளவு நம்ம ஆவரேஜ் சீக் டைம் வந்து கொடுத்துருக்கோம், ரொட்டேஷனல் லேட்டன்சியும் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் டைம் டு எ சர்வீஸ் எ ரெக்வெஸ்ட், அதுதான் வந்து நம்ம உள்ளே கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஆக்சுவலாக வந்து ஆவரேஜ் டைம் அப்படின்னு சொன்னாலும் தெரியும், அப்படி இல்லைன்னா அக்சஸ் டைம். ஸோ நம்ம அதை ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்சஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அக்சஸ் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும், வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா சீக் டைம். ஸோ சீக் டைம் போட்டுக்கணும், தென் ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரொட்டேஷ்னல் லேட்டன்சி ப்ளஸ் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம். நீங்கள் மூணையுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் டைம், தட் இஸ் அந்த அக்சஸ் டைம் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிரும். அப்போ ரொம்ப நம்ம ஈஸியாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஆன்சர் எல்லாமே இருக்குது. 5 + 4 + 2 = 11. ஸோ அது ஆன்சர் இஸ் 11 ms. அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீக் டைம் அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். சீக் டைம் பொறுத்தளவு வந்து இட் இஸ் அ டைம் இட் டேக்ஸ் ஃபார் எ disk drive to read and write to move the track ஆர் வந்து சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம எவ்வளோ டைம் எடுத்து வந்து நம்ம வந்து டேட்டாவை மூவ் பண்ணுறோம், லைக் ரீட் பண்ணாலும் சரி ஆர் ரைட் பண்ணாலும் சரி. ஸோ ரெண்டு விஷயமும் இருக்குது, ரீட் அண்ட் ரைட். அப்போ ரெண்டுக்குமே நம்ம வந்து எவ்வளோ டைம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கிறோங்கிறத அந்த சீக் டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அந்த ரொட்டேஷனல் அந்த சிலிண்டர்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இது வந்து எடுத்துக்குது, அந்த ரொட்டேஷனல் லேட்டன்சி, அது மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எவ்வளோ டைம் எடுத்துக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து அந்த டிஸ்கில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுங்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சஸ் டைம் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு சீக் டைம் ப்ளஸ் ரொட்டேஷனல் லேட்டன்சி அண்ட் ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 10 கொஷின் மட்டுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். பைத்தான் ப்ரோக்ராமிங், தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நிறையா இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 1 by 1 வந்து நம்ம நிறையா முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.